Hello friends, welcome to HTML5 Tamil tutorial part 32. போன கிளாஸ்ல இந்த கேன்வாஸ் வச்சு ஒரு சின்ன ரெக்டாங்கிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது சொல்லியிருந்தேன். ஒரு ஷேப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது அதிலே இப்போது நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபில் ரெக்டாங்குலர் அப்படின்னு கொடுத்தேன். அதேமாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, கேன்வாஸில் டாட் கிளியர் ரெக்டாங்கிள் கிளியர் ரெக்ட் அப்படின்றது. அது என்ன பண்ணோன்னா நான் அதை எழுதி காட்டுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா தெரியும். நான் வாயில் சொல்கிறத விட எக்ஸோட பொசிஷன் ஒரு 220யும் ஒய்யோட பொசிஷன் ஒரு 20யும் வச்சுக்கிறேன். வித்து ஹைட் வந்து சின்னஸாக வைக்கிறேன், ஏன்னா இந்த கிளியர் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்றத காட்டுறதுக்காக. வந்து ஹைட் வந்து ஒரு 100 வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் இது என்ன பண்ணுது அப்படின்றது. சேவ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க, கிளியர் ஆர் போடல, அதனால தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுறேன். பார்த்தோன்னா தெரியுதுங்களா, அதாவது XY பொசிஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அதோட வித்து பார்த்தோன்னா 50, ஹைட் வந்து 100க்கு ஒரு கிளியர் பண்ணியிருக்கு. நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த ஃபில் ரெக்டாங்கிளை கிளியர் பண்ணியிருக்கு. அதுதான் இதோட வேலை. இப்போது இதுக்கு நம்ம எப்படி கலரிங் கொடுக்குறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போ கேன்வாஸ் ஃபில் ரெக்ட் கிளியர் ரெக்ட் அதெல்லாம் நம்ம எழுதிட்டோம். இப்போது அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதுகிறேன் பாருங்கள். அது கேன்வாஸ் டாட் ஃபில் ஸ்டைல் அப்படின்றது கேப்சல் பண்ணணும், STYLE ஃபில் ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் கொடுக்கணும். நான் க்ரீன் கலர் கொடுக்குறேன். அதேமாரி கேன்வாஸ் டாட் ஸ்ட்ரோக் STR ஸ்ட்ரோக்கோட ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும் கொடுக்குறேன். இது வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். நான் சேவ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து எந்த கலர் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஃபில் கலரை எடுத்துகிட்டு ஸ்ட்ரோக் போட்டுடுறேன். ஸ்ட்ரோக் ஏன்னா ஸ்ட்ரோக் ஸ்டைலில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரிஞ்சுங்களா, பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரோக்கோட கலரு பிளாக் கலரில் வந்துடுச்சு. அந்த ஃபில் ஸ்டைல் அப்படின்றது நாங்கள் ஃபில் கொடுக்கல, அதனால் அந்த மாதிரி வந்திருக்கு. இதுவே நான் ஃபில் கலர் அப்படி கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிட்டு ஃபில் கொடுக்குறோன்னு பாருங்கள். நம்ம இதை தனித்தனியாக எலிமெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் இப்போது அதை எழுதுறதுக்கு டைம் ஆகும், இன்னொரு டுட்டோரியல் பெருசாக போகுன்றதுனால நான் சிம்பிளாக முடித்து காட்டுறேன். ஃபில் கலர் வந்து கொடுத்து காட்டுறேன். தெரியுதுங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எங்கே ஃபில் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மட்டும் பிளாக் கலர் வர மாதிரி பண்ணியிருக்கோம். இதுவே இந்த கிளியர் ரெக்டாங்கிள் அப்படின்றது அது கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து கலரிங் வந்து கொடுத்துக்கலாம். நான் சொன்ன போகிறது என்னென்னா, இந்த மாதிரி கலரிங் கொடுக்குறது ஷேப்பு அதுக்காக மட்டும் நான் இந்த டுட்டோரியல் போடல. ஓவராலாக இந்த கேன்வாஸ் அப்படின்றது பார்த்தோன்னா இந்த கலரிங் கொடுக்கறதுக்காகவோ இல்லை இந்த ஷேப்புக்காகவோ மட்டும் இல்லை. இதை வச்சு நம்ம ஒரு ஸ்டார் மாதிரி ரெக்டாங்குலர் மட்டும் இல்லை, ஸ்டார் மாதிரி இன்னும் என்னென்னா நிறையா ட்ராயிங்க்கான ஷேப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் ஷேடோவும் க்ரியேட் பண்ணலாம். நம்ம டெக்ஸ்ட்டு ஷேடோ நம்ம ஏற்கனவே அந்த வேப்கிட் பாக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இதுலேயும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு டெக்ஸ்ட் எப்படி அந்த மாதிரியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணலாம் அப்படி, அதாவது ரொட்டேட் 28 டிகிரி எபோ கீழே மேலே லெஃப்டில், அதெல்லாம் நம்ம கேன்வாஸ் அந்த வெப்கிட் பாக்ஸ் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணமோ அதேமாதிரி இங்கேயும் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாஸ்ன்றது அதனால தான் நான் இதை பற்றி நான் பெருசாக சொல்லலை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த வெப்கிட் பாக்ஸை வச்சு யூஸ் பண்ணுறது இதோட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை வச்சு நம்ம இந்த கேன்வாஸ்ன்றதை வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இது நம்ம ரொம்ப அட்வான்ஸாக, அதாவது ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணும் போதோ இல்லை ஒரு கேம்ஸு ஆன்லைன் கேம்ஸெல்லாம் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப் க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு நம்ம அந்த வெப்கிட் பாக்ஸ்ன்றதை விட இந்த கேன்வாஸில் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டில் தான் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால தான் இது ரொம்ப அட்வான்ஸ் யூஸர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை வச்சு ஃபைல் சேவ் பண்ணுறது அதெல்லாம் கூட நம்ம பண்ணலாம். ஒரு பாக்ஸை கீழே மேலே ட்ராக் டவுன் பண்ணுறது,
ப்ரோக்ராமிங் அதுக்கெல்லாம் எழுதலாம். அது எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா இந்த ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படி இதே ஃபார்மேட் தான். ஆனால் என்ன, இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபில், அந்த ஸ்ட்ரோக்கு, ரெக்டாங்குலர் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மாறும். அதெல்லாம் நீங்கள் இந்த கேன்வாஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கும் போது, அதாவது அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது அதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு என்னென்னாலும் கேன்வாஸில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த கேன்வாஸ்ன்றதை நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. இதில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே நம்ம அந்த CSS3ல், அதாவது இதுக்கு முன்னால் நடத்தின அந்த WebKit பாக்ஸ் டூல்லே க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப அட்வான்ஸாக போகக்கூடியது. ஸோ நம்ம அதை பற்றி இப்போ சொல்ல போகிறதில்ல. அடுத்த கிளாஸில் ஒரு வெப் ஸ்டோரேஜை பற்றி சொல்ல போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.